இங்க இந்த பொண்ணு தினமும் சாப்பிட்ற டேப்லெட்டோட டப்பால ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. அது சும்மா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணும்போது அதுக்குள்ள இன்னொரு ஸ்டிக்கர் இருக்கு. அந்த ஸ்டிக்கர்ல இந்த டேப்லெட்டோட நேமே டிஃப்ரெண்டா இருக்கு. கீழே அவங்க அம்மா பேரும் எழுதி இருக்கு. இந்த டேப்லெட் எதுக்கு நமக்கு கொடுக்குறாங்க, ஏன் இந்த ஸ்டிக்கரை மாத்தி ஒட்டினுக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இருந்தாலும் இந்த பொண்ணு எதுவும் தெரியாத மாதிரி நைட்டு இவங்க அம்மா டேப்லெட் கொடுக்கும்போது சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பணும்னா அதை எடுத்துருவா. பொண்ணால ரொம்ப நாளா நடக்க முடியாது, அதுக்காக தான் அந்த டேப்லெட்டே சாப்பிடுவா. இருந்தாலும் இவளுக்கு கியூர் ஆகாதனால இந்த டேப்லெட் எதுக்கு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே வரா. ஆனா இந்த பொண்ணோட அம்மா அங்க இருந்த நெட்வொர்க் எல்லாமே கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இவ எப்பவுமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால. இதனால மார்னிங் இந்த பொண்ணு எழுதிட்டு இருப்பா. அப்போ ஒரு கொரியர் வந்திருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஃபுல்லா டேப்லெட்டா இருக்கும். அதுல இருந்து நம்பருக்கு கால் பண்ணி ஹலோ சொல்லும் போது அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் சொன்னானே, உடனே போனை கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவங்க அம்மாவும் நைட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு இவங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நாளைக்கு மூவிக்கு போலாமான்னு சொல்லி கேட்கிறா. அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. பாதி படம் பார்த்து முடிச்சுட்டு இன்டர்வல் டைம்ல நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அங்க இருந்த மெடிக்கலுக்கு போய் இந்த டேப்லெட் நேம சொல்லி இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்கறா. இந்த டாக்டர் மேடமும் வாங்கி பார்த்துட்டு இந்த டேப்லெட்லாம் அனிமலுக்கு தான் கொடுப்பாங்க, மனுஷங்களுக்கு கொடுத்தா அவங்களால நடக்க முடியாது, அவங்க காலே மறுத்து போயிடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு ஒன்று ரியலைஸ் பண்றா. இந்த பொண்ணு நடக்க கூடாதுன்னு தான் இவங்க அம்மா இவ்வளோ நாளா அந்த டேப்லெட்டை இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க.